ஹாய், நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த லெமன் தோலை வச்சு எப்படி லிக்விட் செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜூஸு அப்புறம் பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டு லெமனை நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா? இனிமேல் தோலை தூக்கி போடாமல் அதில் ஒரு நல்ல நம்ம கிச்சனில் உள்ள பொருளை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு லிக்விட் நம்ம இப்போ தயாரிக்கலாம். சீரியஸாக சொல்கிறேங்க, இது ரொம்பவும் சூப்பராக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தோல் வச்சுருக்கோம் இல்லையா, எலுமிச்சம்பழ தோல், அது தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி அந்த எலுமிச்சம்பழ தோல் எல்லாத்தையும் அதில் போட்டு தட்டை போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிட்ட பிறகு எலுமிச்சம்பழ தோலெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த எலுமிச்சம்பழ தோல் சூடெல்லாம் ஆறிட்ட பிறகு அதில் உள்ள சாறு எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியிலேயே நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லிக்விட் செய்ய ரொம்ப காசு எதுவும் தேவை கிடையாது. வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம். அதனால் நீங்கள் ஒரு தடவை இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தடவை இந்த லிக்விட் செஞ்சிங்கன்னா திரும்ப நீங்கள் செய்வீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எலுமிச்சம்பழ தோலை நீங்கள் தீக்கியே போட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு லிக்விட் தான் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். நான் 3 ஷாம்பு எடுத்துக்கிட்டேன். தண்ணி என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 3 ஷாம்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பொருள் ஆட் பண்ணேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா போடும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க. பேக்கிங் சோடா போடும்போது பொங்கி வரும். அதனால் நீங்கள் பார்த்து போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் நீங்கள் கொதி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த லிக்யூடு நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம வாட்டர் கேனில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டில் அதுமாரி வச்சுருந்தா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது வடிகட்டணும். அந்த எலுமிச்சம்பழத்தில் உள்ள அந்த திப்பிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் நான் மூடியில் ஓட்டை போட்டு கூட எனக்கு சரியாக வரல. அதனால் நடுவில் ஹோல் கொஞ்சம் பெருசாகவே நான் போட்டுக்கிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் வடிகட்டி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா இதில் கூட வடிகட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அடைப்புலாம் எதுவும் வராமல் நல்லா வரும். இந்த லிக்விட் எதை வச்சு க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் அடுப்பு, கிரைண்டர், மிக்ஸி, டைல்ஸு, அப்புறம் ஃப்ரிட்ஜி, அதெல்லாம் நல்லா நம்ம இந்த லிக்விடை கொஞ்சம் லைட்டாகவே தெளித்து சில இதெல்லாம் ஊற போட்டால் தான் நல்லா க்ளீன் ஆகும். இது அப்படி இல்லை. லிக்விட் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தெளித்து ஒரு கிளாத் எடுத்து நம்ம துடைச்சாலே அவ்வளோ ஒரு க்ளீனாக ஆகிடுது. நீங்களும் இந்த லிக்விடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் எலுமிச்சம்பழ தோலை தூக்கியே போட மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.